மகாஜனங்களே வணக்கம். லைட்டாக இது கோல்டு சளி பிடிச்சிருக்கு. ஸோ வாய்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்காது. பட் வித்தியாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து சும்மா இருக்க நேரத்துலலாம் வந்து வீடியோ பண்ணணும்னு தோணலை. நல்லா கோல்டு பிடிச்சி ஜலதோஷமாக இருக்கிற டைமில் தான் வந்து வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பல ஐடியாக்கள் இருக்குல்ல, எடுக்க தான் மாட்டேறேன். அதனால் ஐடியாவில் நிறைய இருக்குது. சரி சும்மா வீடியோ பண்ணுவோமே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண வந்திருக்கேன். ஓகேவான்னு பார்த்துக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ எடுத்த உடனே வீடியோக்குள்ளே எப்படி வீடியோ எடுக்கிறேன்னே மறந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே பெருசாக அப்படியே வீடியோ எடுத்து கிழிச்சிட்றேனே அப்படின்னு கேட்குது. ஏன்னா என் வீடியோவில் ஒன்றுமே இருக்காது, சும்மா இப்படி உட்காடுறேன், இப்படி பேசுகிறேன், போகிறேன், அவ்வளோதான். இதில் வேறு மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அது கொஞ்சம் திமிராக தான் இருக்கும். பட்டு சரி பரவாயில்ல, ஓகே. சரி, நம்ம நேராக வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஸோ டைட்டில் வந்து பார்த்துப்பீங்க, யுவன் ஜஸ்ட் வைப்ட் ஹியர் பார்ட் 1. எதுக்காக இப்போ தான் வந்து டக்குன்னு மைண்டில் இந்த தாட் வந்துச்சு, பார்ட் 1 போட்டு வைப்போம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த யுவன் ஜஸ்ட் வைப்ட் ஹியர்னா என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏன்னா அப்படின்னு ஒரு இது வச்சல, அதுக்கப்புறம் சொல்கிறேன். யுவன் ஜஸ்ட் வைப்ட் ஹியர் இப்படின்னா என்னதுனா, என்ன சொல்ல வரேன்னா, பல விஷயங்கள் பற்றி நான் பேசியாச்சு. யுவன் பற்றி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். பட் யுவனுக்காக தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. அப்படி பண்ணலான்னு நினைக்கும் போது பல ஐடியாக்கள் வரும். பேசாமல் வந்து யுவன் செல்வராகவன் அவங்க காம்போ, அந்த புதுப்பேட்டை 7G ரெயின்போ காலனி, அதெல்லாம் பற்றி பேசுவோமா, காதல் கொண்டேன் இதெல்லாம் பற்றி பேசுவோமா, இல்லைனா வந்து யுவன் தியாகராஜன் குமார் ராஜா ஆரண்ய காண்டம் சூப்பர் டீலக்ஸ் இதை பற்றி பேசுவோமா, இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச யுவன் ராம் இவங்க காம்போவில் வந்த கட்டுறது தமிழ் பேசியாச்சு, தங்க மீன்கள் பேரன்பு அதுவும் பேசியாச்சு. ஸோ இப்படிலாம் வந்து யுவனோட அந்த ஆர்டிஸ்டிக் சைடு நான் எப்போவுமே யோசிக்கும் போது இது ஒன்று யோசிப்பேன். யுவனோட மியூசிக் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். எல்லார் மியூசிக்கும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதோட ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும். அதாவது சில பிஜிஎம்லாம் சில படங்களில் கேட்கும் போது யுவன் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, ஹாலிவுட்டில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்ற ஃபீல் வந்து நல்லாவே வரும். நான் அது நிறைய இடங்கள்லேயும் சொல்லியிருக்கேன். யுவன் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, யுவன் வேறு ஃபாரினில் வேறு கண்ட்ரியில் இருந்திருந்தால் யுவனுக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் இன்னும் பயங்கரமாக கிடச்சிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ நான் எப்போ யுவன் பற்றி யோசித்தாலும் யுவனோட அந்த ஆர்டிஸ்டிக் சைடு, ஸோ அவர் பண்ண அந்த பயங்கரமான ஆல்பம் இதெல்லாம் தான் மைண்டுக்கு வரும். லைக் 7G ரெயின்போ காலனி எல்லாமே வந்து ஐகானிக்கான ஆல்பமாக தான் வரும். கட்டுறது தமிழ், அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ், இந்தமாரி ஐகானிக்கான ஆல்பம்ஸ் தான் மைண்டுக்கு வரும். ஆனால் அதையும் தாண்டி இல்லைனா வந்து இவனோட அண்டர் ரேட்டட் ஆல்பம்னு சொல்லிட்டு எடுத்து பேசணும். எனக்கு வந்து பெருசாக இந்த அண்டர் ரேட்டடுன்ற வார்த்தையில் ஒரு உடன்பாடே கிடையாது. ஏன்னா நான் இப்போ வந்து சில ஆல்பம்லாம் யுவன் த அண்டர் ரேட்டடுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், சரியா? அதுவே சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆன டைமில் அதுக்கு வந்த வரவேற்பு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, எல்லாருக்குமே இப்போ ஒரு நாளில் பாட்டு பயங்கரமாக தெரியும். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அட்லீஸ்ட் நான் நினச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கலாம், ஒரு நாளில் வந்து இப்போ திரும்பி எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃபேமஸ் ஆகி இப்போ எல்லோரும் அதை கொண்டாடுறாங்க. ஸோ அது கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த முன்னாடி ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங்காக இருந்துச்சு, இப்போ தான் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மை என்னன்னு பார்த்தோன்னா அப்படி கிடையாது. ஒரு நாளில் வந்து புதுப்பேட்டை ரிலீஸ் ஆன டைம்லேயே தனி பாட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போவே வந்து நிறைய பேர் ஒரு நாளில் கேட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியா வந்து அந்தளவு பெருசாக இல்லாததுனால அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சுன்றதே யாருக்கும் தெரியல. இப்போது நான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் சில ஆல்பம்லாம் யுவன் த அண்டர் ரேட்டட் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அண்டர் ரேட்டட்னா என்னது, நிறைய பேர் அதை கேட்கல, நிறைய பேர் அதை கவனிக்கல அப்படின்றது தான் என்னோடய கருத்து அண்டர் ரேட்டடுன்ற வார்த்தைக்கு. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு 2-3 பாட்டோ 2-3 ஆல்பமோ எடுத்து வைக்கிறேன்னா, சில பாட்டு உண்மையிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கலாம். அந்த டைமில் வந்து ஃபேமஸாகவே இருந்திருக்கலாம். நான் இப்போ அதை அண்டர் ரேட்டடுன்னு சொல்லும் போது அந்த டைமில் கேட்டிருப்பாங்களா அந்த பாட்டெல்லாம், அவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகும்.
அறிவு இருக்கா? நீ வந்து அந்த டைமில் பிறக்கலை, நீ அந்த டைமில் பாட்டு கேட்கல அப்படின்றதுனாலலாம் ஒரு பாட்டு அண்டர் ரேட்டட் கிடையாது அப்படின்ற கோவம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நான் இதை நிறைய நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இப்போது பாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டு ஒருத்தர் பண்ணுவார், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன் பாட்டுக்காரன் பாட்காஸ்ட்டு. ஸோ அவர்லாம் வந்து ஒரு எபிசோடில் என்ன சொல்லியிருப்பார், பாட்காஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தயவு செஞ்சு தெரிஞ்ச பாட்டு, சூப்பராக இருக்க பாட்டு, நாங்கள் நிறைய கேட்டு பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நினச்ச பாட்டெல்லாம் இப்போ திரும்பி எடுத்துகிட்டு வந்து இது வந்து யுவனோட ஒரு அண்டர் ரேட்டடான பாட்டு அப்படின்னு சொல்லாதீங்கடா, டென்ஷன் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு வந்து அவர் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க வந்து கேட்டு முடித்து தீர்த்துட்டாங்க அந்த பாட்டை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ சீக்கிரம் பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க பயங்கரமாக கேட்டு காலர் டியூனாலாம் வச்சு சுற்றி, ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டு ஏதோ சீக்கிரம். அதை வந்து இப்போ நம்ம பாட்டு கேட்குறோம்ல, நம்மள மாதிரி பாட்டு கேட்குற ஆளுங்க இப்போ தான் அந்த பாட்டை கிராஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு. லாக்டவுன் டைமில் தான் அந்த பாட்டு, அந்த கும்பலாக யாரோ பாடி வைப் பண்ண மாதிரி ஏதோ ஒரு வீடியோ இருக்கும், அதுலேருந்து தான் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில, எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியும் அந்த பாட்டு. பட் பிடிக்க ஆரம்பிச்சது அப்போ கேட்டோன்னே பிடிச்சிருச்சுன்னு இல்லை, கேட்க கேட்க நல்லா பிடிச்சிது. நான் அதை எடுத்து சொன்னேன், அதான் என் ரிங்டோனுமே. சரியா? ஸோ இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ புதுசாக டிஸ்கவர் பண்ணுறோம்ல, அது வந்து தப்பு கிடையாது. அவர் அதை தப்புனே சொல்லலை. நீங்கள் புதுசாக இப்போ தான் கேட்குறீங்க அந்த பாட்டெல்லாம், அதாவது அந்த பாட்டு ரிலீஸ் ஆன டைம்லேயே நீங்கள் ஏன் பிறக்கலை, நீங்கள் ஏன் அதை கேட்கல அப்படின்னு நான் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டிஸ்கவர் பண்ணுறீங்களா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்ச மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பாட்டுச்சே, இதெல்லாம் வந்து இவனோட அண்டர் ரேட்டட்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த டைமில் கிடையாது, ரிலீஸ் ஆன டைமில் வந்து நம்ம எதனா ஸ்கூலுக்கு போயிட்டு எதனா பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து உண்மையிலே அந்த பாட்டு வந்த டைமில் என்ன வரவேற்பு கிடச்சதுனே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி தெரியாதுன்ற டைமில் நம்ம அதை அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காயின் பண்ணிட முடியாது. ஒரு ஆல்பமையோ ஒரு பாட்டையோ காயின் பண்ணிட முடியாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. சுருக்கமாக சொல்லணுன்னா, அண்டர் ரேட்டடுன்னு சொல்லிட்டு நான் எதனா ஒரு ஆல்பம் எடுத்து வைக்கிறேன்னா அது உண்மையிலேயே அண்டர் ரேட்டடா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த பாட்டு தெரிலன்றதுனால அந்த அண்டர் ரேட்டடுன்னு சொல்லிட முடியாது. இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது யுவன்து. இது வந்து நிறைய பேர் கேட்கல அப்படின்ற பாட்டெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது நிறைய பேர் கேட்கலையான்றது எனக்கு தெரில. ஏன்னா சில பாட்டெலாம் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு, இதெல்லாம் எல்லோரும் கேட்ட பாட்டு தானே, அதுவும் அந்த டைம்லலாம் செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு இந்த பாட்டு, இதை போய் அண்டர் ரேட்டடுன்னு சொல்லிட்டோமேன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பாட்டுமே அண்டர் ரேட்டட் கிடையாது. உங்களுக்கு எதனா பாட்டு கேட்கணுன்னா ஜாலியாக கேளுங்க. எதையுமே வந்து இது அண்டர் ரேட்டட், இது நிறைய பேர் கேட்கல அப்படின்ற ஃபீல் வந்து எல்லாருக்குமே வரும். வந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஆனால் வந்து ஓப்பனாக அது அண்டர் ரேட்டட், யாருமே கேட்டதே கிடையாது அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல வந்து சொல்லி கேட்டிருக்கேன். அவன் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம், இந்த சனாவோட கண்ணாடி பூவே பாட்டு வந்து அந்த ரெட்ரோட ஆடியோ லன்ச்சில் லைவ் பண்ணியிருப்பார் அவர். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இப்போ சனாலாம் செம்ம அண்டர் ரேட்டட் தெரியுமா, செம்ம அண்டர் ரேட்டடான மியூசிக் டைரக்டருன்றான் அவன். நான் என்னன்னு சொல்கிறது அவன்கிட்ட போய்ட்டு, சனா அண்டர் ரேட்டடா இப்போது? எனக்கு புரியல. சனா வந்து அண்டர் ரேட்டடான மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறதே வந்து காமெடியாக இருக்குது கேட்டால். நிறைய பேர் வந்து இன்னும் யுவனே அண்டர் ரேட்டடான ஆர்டிஸ்ட் தான். அண்டர் ரேட்டட்னா யுவனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, பெரிய இது, எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்குன்னு அண்டர் ரேட்டட்னு சொல்லிட முடியாது. ஏன்னா யுவனுக்கு ஃபேன் ஃபாலோயிங்கும் அதிகமாக இருக்குது. மேபி அவர் போட்ட நிறைய பாட்டு வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஆனால் அதை தாண்டி இன்னும் நிறைய பாட்டு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது யுவன்கிட்ட. ஆனாலும் அண்டர் ரேட்டடுன்னு சொல்லிட முடியாது யுவனை என்ன கேட்டால். ஸோ அதனால் என்னால் இதுதான் அண்டர் ரேட்டட், இது அண்டர் ரேட்டடான ஆல்பம், இது அண்டர் ரேட்டடான பாட்டு, இது யாருமே கேட்கல, இது கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல வரல. அதனால் நான் அந்த டாப்பிக்கும் வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ யுவன் வந்து இப்போ என்ன ஆர்டிஸ்டிக் இது, அதையும் வேண்டாம்ட்டாச்சு. யுவன்ஸ் அண்டர் ரேட்டட் ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நான் நிறைய யுவன் கேட்டிருக்கேன். ஆனாலும் அது அண்டர் ரேட்டடா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் தெரில. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, யுவன் அதுக்கப்புறம் வசந்த்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் வந்த படங்களில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்தம் போடாதேன்னு ஒரு படம் இருக்கும், அது வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பார். அதில் யுவனோட பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 பேர் 3 காதல் அப்படின்னு சொல்லிட்டு யுவனோட ஒரு படம் இருக்கும், அதுவும் வசந்த் தான் மியூசிக்கு, அதுவும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் அண்டர் ரேட்டடுன்னு சொல்கிறத விட, எனக்கு இந்த பாட்டு கேட்டேன் பிடிச்சிது, இந்த பாட்டுக்கு யூஸ்வலாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் இதை இப்போ தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அது ஜஸ்ட் பிகாஸ் நான் கேட்கலன்றதுனால அப்படியே அண்டர் ரேட்டடுன்னு சொல்கிறத இப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அப்படி எதனா நான் கேட்டு இது ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு எதனா இருந்துச்சுன்னா நான் வேணா அது வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன முதல்ல இதை பேசுறதை விட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு யுவன் ஜஸ்ட் வைப்ட் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே வந்து இப்போ அனிருத்துக்கு ஒரு டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அனிருத் தொட்டதெல்லாம் ஹிட்டு. இப்போ அவர் என்ன எடுத்தாலும் ஹிட் ஆயிடுது பாட்டு. அவர் பாடினா ஹிட் ஆயிடுது, மியூசிக் பண்ணால் ஹிட் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு அனிருத்தோட டைம்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யுவனுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு. ஓகேவா? யுவன் வந்து அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்த டைம் இருக்குது. அதாவது அவர் வருஷத்துக்கே வந்து அவ்வளோ படம் வரும். யுவன் வந்த பாட்டு எல்லாமே ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி யுவனோட டைம் அது. அந்த டைமில் எக்கச்சக்க படங்கள் வரும். ஒரு வருஷத்துக்கே நிறைய படங்கள் யுவன் கிட்டேருந்து வந்துட்டு இருந்த டைமு. என்னன்னா வர எல்லா பாட்டுமே பயங்கரமாக ஹிட் ஆகிடும். என்ன யுவனுக்கும் அனிருத்துக்கும் டிஃப்ரெண்ட்னா, அனிருத்துக்கு இப்போ வர பாட்டு எல்லாம் ஹிட் ஆகுது, ஆனால் யாரும் அதை திரும்பி கேட்குறது இல்லை. யுவனுக்கு அப்போ வந்த ஒரு வருஷத்துலேயே ஒரு 10-12 படம் வந்திருந்தாலும் இப்போவும் அந்த 10-12 படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே கேட்க நல்லா இருக்குது. அது ஒன்று தான் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி யுவன் சில டைம் இருக்கும்ல, இந்த ராம், செல்வராகவன், அப்புறம் வந்து தியாகராஜன், குமாரதா, இவங்ககிட்டலாம் மியூசிக் பண்ணி ஒரு மாதிரி அவரோட அவுட்புட்டே பயங்கரமாக கிடைக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு சும்மா நம்ம ஜாலியாக பண்ணுவோமே படம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இவன் வந்து பண்ண படங்கள் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற ஒரு 4 ஆல்பம் இந்த வீடியோவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம், அதாவது இதில் எஃபர்ட்டே இருக்காதுன்னு நான் சொல்லலை. பட் யுவனோட மற்ற ஒர்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக தான் இருக்கும். ஆனாலும் சும்மா அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக சும்மா ஜாலியாக பண்ணுவோமே, சும்மா வைப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருக்கும் இந்த 4 ஆல்பம். இது வந்து சூப்பரான ஆல்பம். நான் என்ன மாதிரி ஆல்பம் எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போது யுவனோட கமர்ஷியல் சைடுன்னு ஒன்று இருக்குது, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்லா, மங்காத்தா, இதெல்லாமே வந்து கமர்ஷியலான ஒரு யுவன். நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு ராம் படம் இல்லை ஒரு செல்வராகவன் படம், இவங்க படம்லாம் வந்து கமர்ஷியல் மூவின்னு சொல்லிட முடியாது. பட்டு அதெல்லாம் கமர்ஷியல் படம் தான். அது ஒரு வேறு டிபேட். அது நான் வேறு இடத்துல சொல்கிறேன். அதுக்கும் நார்மலாக வர இந்த ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு லவ் சாங் இருக்கும், ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் படம் எடுத்துக்கோங்களேன். அயன் படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம். ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும், ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், லவ் சாங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு ஃபேமிலி பார்க்குற ஒரு படமாக பேக் பண்ணுறது தான் அந்த கமர்ஷியல் ஃபேக்டராக. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஆல்பம்ஸ் யுவன்கிட்டேயும் நிறைய இருக்குது. அதுலேயும் ஐகானிக்கான ஆல்பம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது இந்த பில்லா, மங்காத்தா, இதெல்லாமே வந்து ரொம்ப கமர்ஷியலான ஆல்பம் யுவன்து. இதை பற்றி நான் பேச வரல, ஓகேவா? நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, இப்போது சும்மா நம்ம வீட்டில் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது கேடிவியில் ஒரு படம் போட்டால் எதுனா ஒரு படம் வரும். அந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த படம் பார்க்க சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஓகேவா? அதில் வந்து பாட்டும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பாட்டை தனியாக எடுத்து யாரும் அதில் அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பாட்டெல்லாம் ஹிட்டு தான், எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் வந்து அதை தனியாக எடுத்து அதை பற்றி பேசி அது வேணாமே, சும்மா ஜாலியாக இருக்குது, நம்ம ஜாலியாக கேட்போம், நல்லா இருக்கே கேட்போம் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி யுவன் போட்ட மியூசிக் இருக்கிற படங்கள், அதில் இருக்க பாட்டு, இதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப குழப்புறேன். சிம்பிளாக அந்த 4 ஆல்பம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கே புரிஞ்சிடும். முதல் ஆல்பம் வந்து சண்டைக்கோழி, ஓகேவா? 2வது தாமிரபரணி, 3வது வந்து பிரியாணி, அண்ட் 4வது பாசிங்கிற பாஸ்கரன். ஸோ இந்த 4 ஆல்பமில் இருக்க எல்லா பாட்டும் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். தாமிரபரணி இருக்க எல்லா பாட்டும் எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் சண்டைக்கோழியில் எல்லாருக்கும் தெரியும், பிரியாணியில் இருக்க எல்லா பாட்டும் எல்லாருக்கும் தெரியும், பாசிங்கிற பாஸ்கரனில் வர எல்லா பாட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, நிறைய இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு. இதெல்லாம் வந்து யுவன் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பண்ண படங்கள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாசிங்கிற பாஸ்கரன் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஜாலியாக இருக்கும், படம் பார்க்க ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக ஓடிட்டுருக்கோம், நடுவில் பாட்டு வரும், பாட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணி கேட்போம், எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி தான் தாமிரபரணி படம் எடுத்து பார்ப்போம், சூப்பராக இருக்கே, ஜாலியாக இருக்கேன்னு பார்ப்போம், பாட்டெலாம் கேட்போம், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது, சரியா? ரொம்ப ஓவராக சூப்பர் பயங்கரம் அப்படின்ற மாதிரி இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரியும் இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரியான யுவன் ஆல்பம் தான் நான் எடுத்திருக்கேன், ஓகே? இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பில்லா இதெல்லாம் சேர்க்க முடியாது, ஏன்னா பில்லா வந்து ஐகானிக். இப்போ இதே மாதிரி சென்னை 28 எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை 28 வந்து அதுவும் ஐகானிக்காக மாறிடுச்சு. ஏன்னா அதில் இருக்க எல்லா பாட்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அதை பற்றி நிறைய பேசியாச்சு, அது நிறைய ஐகானிக்காக இருக்குது. ஆனால் இதில் ஐகானிக்காக மாறாமல் இன்னும் சூப்பர் செம்ம அப்படின்ற கேட்டகரியிலே இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் தான் நான் எடுக்கிறேன் இந்த பார்ட் 1க்கு. ஸோ இந்த ஃபீலிங் எப்படி வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அப்படியே புரிய வைக்கிற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதான் வந்து மேட்ரு. இதில் வந்து நம்ம இதான் தாமிரபரணி, அப்புறம் சண்டைக்கோழி, பிரியாணி, அப்புறம் பாஷைங்கிற பாஸ்கரன், இந்த 4 ஆல்பமில் இருக்க பாட்டை பற்றி சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேச போகிறோம். சரியா? ஏன்னா இதில் நிறைய நம்ம கேட்டிருப்போம், ஜாலியாக இருக்குது அப்படின்னு விட்டுருவோம். அதுக்குள்ளே லிரிக்காகவும் நிறைய மேட்ருகள் இருக்குது, மியூசிக்லேயே கொஞ்சம் நிறைய மேட்ருகள் இருக்குது, ஃபேவரட்டான பாட்டு அப்படின்றதும் அதில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சும்மா இதை பற்றி பேசுவோமே. யுவன் வந்து இங்கே ஜாலியாக இருந்திருக்காரு, ஜாலியாக வைப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற இந்த 4 ஆல்பம் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ 4 ஆல்பம் பற்றி பேசுவோம். முதல் ஆல்பமான சண்டைக்கோழி ஆல்பம் பற்றி சொல்லணுன்னா, இதில் வந்து ஒரு 5 பாட்டு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு என்னமோ நடக்கிறதேன்னு ஒரு பாட்டு, அப்புறம் கும்தல கடிகானா, அப்புறம் முட்டாசு சூரியனே, கேட்டா கொடுக்குற பூமி இது, அண்ட் தென் த கிரேட் தாவணி போட்ட தீபாவளி. இதில் வந்து நான் இந்த ஆல்பம் கேட்ட டைமில் தாவணி போட்ட தீபாவளி தவிர எனக்கு வேறு எந்த பாட்டுமே இது தெரியாது. அதுக்கப்புறம் கேட்டா கொடுக்குற பூமி இது வந்து தெரிஞ்சுது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதில் பாட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ஆல்பமாகவே எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதில் 2 பாட்டு நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார். ஆப்வியஸாக எனக்கு அந்த 2 பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒன்று வந்து என்னமோ நடக்கிறதே, அது வந்து நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து கும்தல கடிகானா, இந்த 2 பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாவணி போட்ட தீபாவளி ஆப்வியஸாக அது யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் கேட்டா கொடுக்குற பூமி இது, அது வந்து ஜாசி கிஃப்ட் பாடியிருப்பார். எனக்கு வந்து ஜாசி கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். அவர் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் இந்த லட்சாவதி பாட்டு அவர் தான் பாடியிருப்பார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செமையான ஒரு சிங்கர். அதாவது சில பேரோட வாய்ஸ்க்கும் அவங்க ஃபேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த வாய்ஸுக்கு இதுதான் ஃபேஸ் அப்படின்றது வந்து எனக்கு ஜாசி கிஃப்டோட வாய்ஸுக்கும் அவர் ஃபேஸுக்கும் கரெக்டாக சிங்க் ஆகும். இவர் ஃபேஸுக்கு இவர் வாய்ஸ் சூப்பராக கரெக்டாக சிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அது நிறைய பார்ப்பேன். நான் இப்போ வரைக்கும் வந்து உதித் நாராயணனோட ஃபேஸே நான் பார்க்கல. வாண்டடாக வந்து நான் பார்க்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருப்பேன் நான் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஜாசி கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். இதில் இருக்க எல்லா பாட்டோட வரிகள் தனித்தனியாக எடுத்து பேசிகிட்டு இருந்தோன்னா டைமே பத்தாது. பட் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்ச சில லைன்ஸ் இருக்குது, பிடிச்ச சில மியூசிக்கல் போர்ஷன் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசுவோம். மியூசிக்கல் போர்ஷன்ஸை விட லைன்ஸ் இன்னும் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நாமுத்துக்குமாரோட அந்த என்னமோ நடக்கிறதே பாட்டு பற்றி பேசிடுவோம். ஓகேவா? இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் கேட்கலன்னா கேட்டு பாருங்கள், சூப்பரான பாட்டு. அதாவது சண்டைக்கோழி படத்தில் இப்படி ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த பாப் பீட்டில் இருக்கும். என்னமோ நடக்கிறதே எனக்கு பிடிக்கிறதே, என்னமோ நடக்கிறதே எல்லாம் பிடிக்கிறதே. அது கார்த்திக் பாடியிருப்பாரா இல்லை ஷான்னு ஒரு சிங்கர் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் நடுவில் வந்து ஒரு லைன் ஒன்று வரும். அதாவது நாமுத்துக்குமார் வந்து நிறைய கவிதைகள் புக்கெல்லாம் எழுதுவார். கவிதை அவரது சூப்பராக இருக்கும். அவர் பாட்டு எல்லாமே எளிமையாக வேறு இருக்குமா. அவர் என்ன சொல்லுவார்னா, பாட்டு எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் அந்த பாட்டு சேரும். நான் வந்து கவித்துவமாக கவிதையாக எழுதணும்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து புக்ஸு இருக்குது. நான் புக்ஸு சைடில் நிறைய எழுதிப்பேன். அந்த மாதிரி கவிதையாக எழுதி புக்காக நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டுன்றது அதில் இருக்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். அவர் என்ன பண்ணுறாருனா, எளிமையான வார்த்தைகள் போட்டு அதில் ஒரு கவிதை பண்ணிடுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த என்னமோ நடக்கிறதே பாட்டு இருக்குல்ல, இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைனே என்னென்னா, அது வந்து பாட்டாக நான் பாடிட்டு அப்புறம் லைன் சொல்கிறேன். முதலாய் மெல்ல தயங்கி நேற்று பூக்கடையில் பூக்கள் வாங்க நின்றேன், இன்று வளையல் கடை பார்த்து உந்தன் கையளவை காற்றில் நானும் வரைந்தேன். அதாவது இது எவ்வளோ ஒரு கவிதைனா, நான் சொல்லும் போது அது உங்களுக்கு தெரியும். முதலாய் மெல்ல தயங்கி நேற்று பூக்கடையில் பூக்கள் வாங்க நின்றேன். அதாவது அவனுக்கு அவளை பிடிச்சிருச்சு, அவளுக்கு எதனா கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால் வந்து ஒரு பூக்கடைக்கு போய் ஃபஸ்ட் டைம் ஒரு பூக்கடைக்கு போய் பூ வாங்க போகிறான். ஏன்னா கிஃப்ட்டு தரப்போனால அதனால். ஸோ முதலாய் மெல்ல தயங்கி நேற்று பூக்கடையில் பூக்கள் வாங்க நின்றேன், ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் வாங்கும்போது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா மாறினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து இப்போ வளையல் வாங்கி தரலாம் அப்படின்றதுனால வளையல் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு வரான்.
ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் முதலாய் மெல்ல தயங்கி நேற்று பூக்கடையில் பூக்கள் வாங்க நின்றேன். இன்று வளையல் கடை பார்த்து உந்தன் கையளவை காற்றில் நானும் வரைந்தேன். அதாவது ஃபஸ்ட் டைம் பூக்கள் வாங்கும்போது தயங்கி போனேன். இன்றைக்கி வளையல் கடைக்கு முன்னாடி போய் நின்று உன்னோட கை அளவு இருக்குல்ல, வளையல் போகிறதுக்கு அந்த கை அளவு தேவையில்ல, அந்த கை அளவை காற்றுல நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது எவ்வளோ சூப்பரான ஒரு மேட்டர்ன்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பூக்கள் வாங்குறதுக்கு தயங்கி போன ஒருத்தன் இப்போ அந்த பொண்ணோட வளையல் வாங்கி அந்த பொண்ணுக்கு வளையல் வாங்கி தரணும்னு அவன் அந்த பொண்ணோட கை அளவை வந்து காற்றுல வரைஞ்சி காட்டுறான் அப்படின்னு சொல்லி செமையாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி நாமுத்துக்குமாரோட சில வரிகள் வந்து ரொம்ப, எல்லா வரிகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் சிலது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு இந்த சைடு வரும்போது நான் இப்போ யுவனுக்கு எப்படி சொன்னேன், யுவனோட நிறைய ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது வரும்போது இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, பட் ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நாமுத்துக்குமார் வந்து சும்மா லெஃப்ட் ஹேண்டில் அப்படி சும்மா டீல் பண்ண மாதிரி இருக்கும் இதில் இருக்க லிரிக்ஸ்லாம். ஆனால் அதெல்லாம் வந்து படித்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா யாரோ ஏதோ பேச, யாரோ ஏதோ கேட்க, உன் குரலாய் எல்லாம் கேட்கிறதே அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ கேட்குறாங்க, ஆனால் எல்லாமே உன் குரலாக கேட்குது. இது வந்து ஜென்ரலாக அந்த காதல் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது நிறைய லவ் சாங்கில் வந்து இந்த லைன் சொல்லியிருப்பாங்க. அதாவது யாரோ என்கிட்ட வந்து என் பேர் கேட்கும்போது உன் பேரை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லிடுவான் அவன். அந்த மாதிரி வந்து லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ்வலான திங்ஸ் தான், பட் அதை அவர் எழுதுகிற விதமாக என்னன்னு தெரில, அது ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. இதில் அதே மாதிரி வேறு ஒரு லைன் இருக்குது. காதல் வந்து கண்ணுக்குள்ளே கூடு கட்டியதே, கல்லை போல பூவை வைத்து வீடு கட்டியதே அப்படின்னு ஒரு லைன் வருது. அதுக்கப்புறம் வந்து காதல் செய்டா மடையா என்று காதல் திட்டியதே, கதவை மூடி வைத்த போதும் ஜன்னல் தட்டியதே. ஸோ காதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலே திட்டு தான். நீங்கள் என்ன தான் காதல் வேணான்னு கதவை மூடி வச்சாலும் ஜன்னலை தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருக்குல்ல அந்த மேட்ரு அப்படின்ற மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னமோ நடக்கிறதே பாட்டு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக்கலாகவுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபீமேல் போர்ஷன் மாதிரி ஒன்று வரும், வெயிட்டாக இருக்கும் அது. ஸோ கேட்டு பார்க்கலான்னா கேட்டு பாருங்கள். என்னமோ நடக்கிறதே சூப்பரான பாட்டு. அதாவது நீங்கள் மாட்டி கீழே விழுந்துருது, அதனால் கையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வச்சுக்கிட்டேன். இப்போது அடுத்த பாட்டு வந்து இந்த கும்தலக்கடி கானான்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு சொன்னேன்ல. அதாவது எனக்கு சில குத்துப்பாட்டெலாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சில குத்துப்பாட்டு வந்து ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாமதுரை பாட்டு இருக்குல்ல, மாமதுரை அன்னைக்கு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் வந்து ஆடுறதுக்கு செம்மையாக இருக்கும். பட் சில குத்துப்பாட்டு வந்து கேட்டால் நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தர பாட்டு தான் வந்து இந்த கும்தலக்கடி கானா. இந்த கும்தலக்கடி கானா வந்து சூப்பரான மியூசிக். இதில் வர அந்த லைன்ஸ் தான் ஆனால் மேட்ரே. நாமுத்துக்குமார் எழுதின அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டியூனே வந்து நல்லாயிருக்கும். கும் தலக்கடி கானா கண்ணு கலங்கி ஃபீல் விட வேணா, ஐ தலக்கடி கானா ஐச போல உருகி நிற்க வேணா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு. இது வந்து ஒரு காலேஜ் ஃபேர்வெல் சாங்கு. சரியா, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, காலேஜ் ஃபேர்வெல் சாங்கு. ஆனால் அது வந்து ஒரு ஃபன்னான விதத்தில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அதுக்கு தான் வந்து அந்த கும்தலக்கடி கானா கண்ணு கலங்கி ஃபீல் விட வேணாம், ஐத்தலக்கடி கானா ஐஸை போல் உருகி நிற்க வேணாம் அப்படின்னு வந்து அவர் எழுதியிருக்காரு. ஃபோட்டோ வேணாம், பொலபல் வேணாம், ஆட்டோகிராஃபு நோட்டும் வேணாம், இன்ஸ்டன்ட் கண்ணீர் எதுவும் வேணாம், டோய் ஓய் 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 அப்படின்னு வந்து பேசிக் இருக்கும். அதாவது ஃபோட்டோ பொலம்பல் எதுவும் வேணாம், ஓய் 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 இப்படி முடியுதில்ல. அதுக்கப்புறம் தான் மெயின் பீட்டு. சென்னை கோவை மதுரை அட சேலம் நெல்லை தாண்டா, நைட்டு பஸ்ஸை பிடிச்சா நம்ம நாளைக்கு பார்க்கலாண்டா. எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு பாருங்க அவங்க. சென்னை கோவை மதுரை அட சேலம் எல்லை தாண்டா, இதெல்லாம் வந்து இந்த பார்டர் தான். நைட்டடி பஸ்ஸு பிடிச்சா காலைல வந்து பார்த்துடலாம், எதுக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல் பாட்டே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான பீட் வரும். சுர்றாங்கண்ணி வந்து பாருடா விட்டாதடி, சோகத்தை எல்லாம் மூட்டை கட்டி போடுடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அந்த டன் 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 அந்த பீட்டே சூப்பராக இருக்கும். அதை ஒரு யுவன் பண்ணியிருக்கிறது செம்மையாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸாக வரும். அந்த ஸ்டான்ஸாவோட ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக விட செகண்ட் ஸ்டான்ஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதாவது ஒரு ஃப்ரெண்டு இது சொல்கிற மாதிரி அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு பதில் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ஒன்றை பிரிஞ்சு எப்படி இருப்பேன் தினமும் பார்க்காம அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சிஸ்டரை கட்டிக்கிறேனே எப்பவும் பிரியாம, உன்னை உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் உன் சிஸ்டரை நான் கட்டிக்கிறேன் எப்போவுமே பிரியவே மாட்டோம்ல நம்ம அப்படின்னு வந்து இன்னொருத்தர் நக்கலாக சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு, ஞாபகத்துக்கு. அதுக்கப்புறம் வர அந்த ராகமாகவே எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். காலேஜ் பாடம் மறந்தா கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காதே, அதனால் தாண்டா அரியர்ஸ் வச்சு அடிக்கடி பார்ப்போம் இனிமேல் அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். அது அது கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, அந்த அதுவும் இல்லாமல் இது வந்து கார்த்திக் அப்புறம் ரஞ்சித் வேறு பாடியிருப்பாங்க. 2 பேர் வாய்ஸுமே பயங்கரமான வாய்ஸு. அது கேட்க சூப்பராக இருக்கும். காலேஜ் பாடம் வந்து மறந்துருச்சுன்னா கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே மறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் அரியர்ஸ் வச்சு அடிக்கடி பார்ப்போம் இனிமேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது சூப்பர் மேட்ரு. அதுக்கப்புறம் ட்ரெயினோட தண்டவாளம் பிரியணும், டைமோட 2 முள்ளும் பிரியணும் இப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. கரெக்டாக ட்ரெயினோட தண்டவாளம் பிரியணும், டைம்னா 2 முள்ளும் பிரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பியர் அடிச்சு சியர் சொல்லி பிரியணும், போர் அடிச்ச பாய் சொல்லி பிரியணும், அதுவும் பிரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி நாம் எங்கே போக போகிறோம், வட்டமான பூமி இது கட்டாயமாக பார்க்கலாண்டா. அதாவது சுற்றி சுற்றி நாம் எங்கே போக போகிறோம், வட்டமான பூமி தானே இது, அதனால் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே வந்து பார்ப்போம் திரும்பி அப்படின்னு ஒரு ஹோப், குட்டியாக லைட்டாக ஒரு ஹோப் மாதிரி கொடுத்து அந்த பாட்டு முடியும். அதுக்கப்புறம் அந்த சென்னை கோவை மதுரை அடச்சேரம் எல்லை தாண்டா அப்படின்னு வரும். பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அதான் இதெல்லாமே வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இவ்வளோ நோட்டீஸ் அதில் பண்ணணுமா அப்படின்றது பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே. நோட்டீஸ் பண்ணி பார்த்தா இவ்வளோ மேட்ரு இருக்குது அதுக்குள்ளே. அதனால் இது ஒரு சூப்பரான பாட்டு, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கேட்டால் கொடுக்குற பூமி இது பாட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ வரைக்கும் இந்த பொங்கல் டைம்லலாம் சன் டிவியில் எதனா ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா அந்த பாட்டோட அந்த ஸ்டார்டிங் மியூசிக் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்றது அந்த பாட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். கேட்டா கொடுக்குற பூமி இது, கேட்காம கொடுக்குற சாமி இது. ஐயோ சூப்பர் பாட்டு அது. அது இந்த கிராமத்து திருவிழா அந்த சைடில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத அந்த பாட்டில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பாட்டு கேட்டு எல்லோரும் கேட்டிருப்போம் அந்த பாட்டு, கேட்டால் கொடுக்குற பூமி இது. ஸோ அது வந்து ஒரு யுவனுக்கு அந்த ஃபோக் சைடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வேலு தாமிரபரணிலாம் பேச போகிறேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து யுவனோட அந்த ஃபோக் சைடு இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து இப்போ பில்லா மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு படம் யுவன் பண்ணாலும் செம்ம வேர்சடைல் யுவன். ஸோ அதனால் அவருக்கு வந்து அதுவுமே வந்து பயங்கரமாக பண்ண வரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேட்டால் கொடுக்குற பூமி இது பாட்டு. அது நீங்கள் கேட்கும்போது இது யுவன் பண்ணதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அதில் தான் அந்த ப்ராப்பராக அந்த வில்லேஜில் பாடுற அந்த திருவிழா மியூசிக் மாதிரி அதில் அந்த சவுண்டு இருக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் சன் டிவியில் பொங்கல் ஆனால் அந்த மியூசிக் போட்டுக்கிட்டுருக்காங்க. அது நீங்கள் ஸ்டார்டிங் மியூசிக் கேட்டால் தெரியும், அது கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து முட்டாசு சூரியனேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி, அது யாருக்கு அந்த படத்தில் வரும்னு எனக்கு தெரில, ராஜ்கிரனுக்கு போட்ட பாட்டு மாதிரி தான் இருக்குது அது கேட்குறதுக்கு. ஆனால் அதுவுமே சூப்பராக, அது ரொம்ப சின்ன பாட்டு தான், ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. நான் எதுக்காக இப்படி ரஷ் பண்ணி போகிறேன்னா நிறைய பாட்டு இருக்குது பேசுகிறதுக்கு, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். இந்த வீடியோ லென்த்து எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரில, பார்ப்போம். கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோல்டாக இருக்கா, அதான் வந்து ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அடுத்து லாஸ்ட் நம்ம வந்து தாவணி போட்ட தீபாவளிக்கு வந்துட்டோம். இது வந்து யுகபாரதி எழுதுனாருன்னு நினைக்கிறேன், தாவணி போட்ட தீபாவளி. இதிலோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் தாண்டி மீரா ஜாஸ்மின் ரொம்ப அழகாக இருப்பாங்க இதில். சரி ஓகே, நான் அதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டுருக்கேன். மியூசிக்காக பார்த்தோன்னா இது வந்து ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு சாங்கா, ஆனால் அந்த ஃபோக் கலந்த ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும் இதில். ஸ்டார்டிங்கில் வர அந்த சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் பாட்டு, நடுவில் ஒரு மியூசிக் வேறு ஒன்று வரும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணாம்பூச்சி என் கண்ணா பின்னா பேச்சு, பட்டாம் பட்டாம்பூச்சு என் பக்கம் வந்து போச்சு,
இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல, முட்டது முட்டது மூச்சு முட்டது அவளை கண்டாலே, கொட்டுது கொட்டுது அருவி கொட்டுது அருகில் நின்னாலே, விட்டுடு விட்டுடு ஆளை விட்டுடு பிடிச்சி போறாம்பல. எவ்வளோ ஒரு அழகாக அப்படி அப்படி போயிட்டே இருக்கு பாருங்க, ஒரு நதி மாதிரி அப்படியே அழகாக ஓடிக்கிட்டே இருக்கு பாட்டு. எங்கள் வீட்டில் மிக்ஸி போடுறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஸோ இது லிரிக்ஸாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவணி போட்ட தீபாவளின்றாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஒரு saree கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு. எவ்வளோ ஈஸியாக எழுதியிருக்காரு. இரவும் வருது பகலும் வருது எனக்கும் தெரியலை. அதாவது லவ்வர்ஸ்னாலே அந்த இரவு பகல் பார்க்காம பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியலைன்னு எழுதியிருக்காரு. இதில் இன்னும் நடுவில் இருக்க லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு விழி சண்டையிடும் கோழியா, 10 விரல் பஞ்சு மெத்த தோழியா. இது வேற என் தலைவன் விஜய் எஸ்தாஸ் வேறையா, மாதிரி அப்படியே பயங்கரமாக வந்து ஹிட் ஆகும் பாட்டு. ஒரு மாதிரி என்னையா வாய்ஸ் இந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி. நவப்பழ நிறமே என்ன நறுக்கி போட்ட நகமே, அதெல்லாம் வந்து கேட்கும்போது எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள். இதில் வந்து இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, அந்த பாட்டு வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எல்லாம் இருப்பாங்க. திடீர்னு நடுவில் வந்து வீட்டுக்கு நடுவில் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது மியூசிக் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கோம். அப்போ ஃபுட்பாலை வந்து எட்டி வதிக்கும் போது ராஜ்கிரண் நடந்து வந்துட்டு அவர் மேலே வந்து விழுந்துடும் ஃபுட்பால். அவர் மேலே டென்ஷனாக பார்ப்பார். எல்லாருமே வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க, ஐயோ இவன் மேலே அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், வேஸ்டியை மடித்து கட்டி அவரும் விளையாட வருவார். அப்போ வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், அது வந்து இவனோட வாய்ஸ். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. அந்த சவுண்டு வந்து இவன் சூப்பராக பண்ணியிருப்பார். அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 4 வாட்டி இந்த வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் யுவன் வாய்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஆன்ற ஒரு வாய்ஸ் வச்சு நான் அது யுவன் வாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அது நிறைய பேருக்கு தெரியும் போல எனக்கு தெரில. பட் அந்த வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நல்லா இருந்துச்சுங்க, அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வேறு விஷாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பார். அந்த பாட்டே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த பாட்டு கேட்டாலே வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லலாம் அப்படின்ற ஞாபகம் எனக்கு வரும். என்னதான் நான் அந்த ரிலீஸ் ஆன டைமில் அந்த பாட்டை கேட்கலனாலும் இப்போ போய் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த டைம் பார்க்குறதுக்கு நல்ல டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தாவணி போட்ட தீபாவளி வந்து ஒரு சூப்பரான பாட்டு. விஜய் எஸ்தாஸ் குரல் வேறு, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நம்ம இப்போ அடுத்த ஆல்பம் போவோம். அடுத்த ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரான ஒரு ஆல்பம், தாமிரபரணி. இந்த ஆல்பமில் இருக்க நிறைய பாட்டு ஃபயராக இருக்கும். இதில் வந்து இந்த கட்டபொம்மை ஊர் எனக்கு, அதுக்கப்புறம் இது மானாமதுரை பாட்டு சூப்பரான பாட்டு. 2 லவ் சாங் இருக்கும், தாலியே தேவையில்லை, அப்புறம் கருப்பான கையால் 2 பாட்டு இருக்கும். இதையும் தாண்டி வார்த்தை ஒன்று கொல்ல பார்க்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது ரொம்ப பயங்கரமான பாட்டு, அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓகே கொஞ்சம் ரவுடித்தனமாக பாட்ட ஆரம்பிப்போம். கட்டபொம்மை ஊர் எனக்கு. தாமிரபரணி படம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்க எல்லா பாட்டுமே பயங்கரமாக கனெக்ட் ஆகும், சரியா? ஏன்னா வந்து இதில் எல்லாமே மோஸ்ட்டாக நாமுத்துக்குமார் தான். எனக்கு தாலியே தேவையில்லை பாட்டு நாமுத்துக்குமார் இல்லை, கருப்பான கையால் பாட்டு நாமுத்துக்குமார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 2 நாமுத்துக்குமார் இல்லை. பட் மிச்சப்படி வந்து எல்லாமே நாமுத்துக்குமார் தான். அதனால் அவர் எழுதியிருக்க பாட்டு எல்லாமே வந்து கதையோட ஒன்றி தான் இருக்கும். ஒரு மாதிரி அது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக ஃபீல் ஆகும் நான் சொல்கிறதெல்லாம். ஏன்னா கட்டபொம்மை ஊர் எனக்கு பாட்டு எவ்வளோ ஃபயராக இருக்கும் அந்த பாட்டு. அது வந்து விஜய் எஸ்தாஸ் பாடியிருப்பார், ஓகேவா? என் தலைவன் வந்து வேர்சடைலான சிங்கர், எல்லாமே பாடுவார் விஜய் எஸ்தாஸ், ஓகேவா? அதனால் கட்டபொம்மை ஊர் எனக்கு டைம் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து யுவன் வேறு ஒரு சைடு பண்ணிகிட்ருப்பார். அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ரோட்டில் நடந்தீங்கன்னு வைங்க, இந்த சென்னை 28 வந்து ஜெய் நடப்பார் தெரியுமா, ஹே வாராண்டா இவன் வெளுத்து, அந்த மாதிரி வந்து ஃபீலில் தான் நான் அந்த பாட்டு கேட்டேன்னா பைக் ஓட்டிகிட்டு போவேன். அப்படியே நான் தாண்டா எல்லாமே அப்படின்னு ஒரு சைடில் பார்க்கணும்னா முறைப்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு ஃபயர், ஒரு எனர்ஜி கொடுக்கும் அந்த பாட்டு. ஸோ அதோட லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கட்டபொம்மை ஊர் எனக்கு கெட்டவன்னு பேர் எனக்கு, எட்டப்படையவனு வந்தா எட்டி எட்டி மிதி இருக்கு, வரான்ல. ஐயோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு விஷால் நடந்து வருவார், ஒரு மாதிரி ஃபயராக இருக்கும். விஷால் தாண்டா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான இந்த ஃபீல் இருக்கும்.
ஏன்னா வந்து அதோட லிரிக்கல் இதை தாண்டி மியூசிக்காகவும் ஒரு பவர் ஒன்று யுவன் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெட்டருவாய பேரை சொன்னா பேசுமே, வீச்சருவாய ஊரை சொன்னா வீசுமே, வாரான் வரான் வரால இவன் வரால கட்டப்பமே ஊர் எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது வெட்டருவா என் பேரை சொன்னால் பேசுமே, வீச்சருவா என் ஊரை சொன்னால் வீசுமே அப்படின்னு வந்து ஃபயராக எழுதியிருப்பார். அதுக்கு யுவன் போட்ட மியூசிக்கு அந்த டியூனே வந்து வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் கேட்டு தான் இன்னும் நிறைய பேர் வந்து மதுரையில் வந்து இந்த பாட்டை ஸ்டேட்டஸாக வச்சு சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி தெரில. பட் இதில் வந்து எல்லாமே பயங்கர வெயிட்டாக இருக்கும். இதில் எனக்கு முத்துக்குமார்கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டரோட லைஃப்பை வந்து அந்த இன்ட்ரோவில் வச்சுருப்பார். அப்படியே அவங்க லைஃப்பில் என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்றத வந்து அவர் அந்த லிரிக்ஸில் வச்சுருப்பார். அது நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ராத்திரியில் முழிப்போம், காலையில் படுப்போம், நல்லவனை கெடுப்போம், நாங்கள் 4 பேர் மிதிப்போம். இதான் வந்து அவனுங்க டே இன் மை லைஃப். அதாவது ராத்திரியில் முழிப்போம், காலையில் படுப்போம், நல்லவனை கெடுப்போம், நாங்கள் 4 பேரை மிதிப்போம். இதாவது அவங்க டே இன் மை லைஃப் அவங்களோடது. அதுக்கப்புறம் சமுத்திரத்தில் குளிப்போம், சத்திரத்தில் கிடப்போம், சண்டைன்னு வந்தால் எலும்பு சூப்பு வச்சு குடிப்போம் அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் தான் எங்கள் கூட்டத்தில் குள்ள நிறையே இல்லை, எங்கள் ஓட்டத்தில் ஒரு வரியே இல்லை, வரால வருதா மோட்டிவேஷன் வரணும், இப்போது ரோட்டில் போய் எல்லாரையும் பாரு, போய் முறை எல்லாரையும் போய் அடி அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுப்பாரு. யுவனும் யாமத்துக்கு சேர்ந்து தராங்க இதில். ஏன்னா அந்த லைன் வரும்ல, எங்கள் கூட்டத்தில் குள்ள நரி, அது வரும்போதே வந்து நான் அப்படியே நம்ம தான்டா இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே வந்துடும். ஏன்னா அது மியூசிக்காகவும் செம்மையாக இருக்கும், லைன்ஸ் வேறு. இது வேறு என்ன லைன் இது, அவங்களோட ரொட்டீன் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. ராத்திரியில் படுப்போம், ராத்திரியில் முழிப்போம், காலையில் படுப்போம், நல்லவனை கெடுப்போம், நாங்கள் 4 பேரை மிதிப்போன்னு எழுதியிருக்காரு முத்துக்குமார். என்ன மாதிரியான ஒரு வரிகள் அது. அதனால் செமையாக இருக்கும் இந்த பாட்டு. இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸால் வேறு ஒன்று பண்ணியிருப்பார், அது இன்னும் வெயிட்டாக இருக்கும். கேட்டு பூட்டி இருந்தா ஓட்ட பிரித்து குதிப்போம், இரும்பு பெட்டியை பார்த்தா நாங்கள் ஏடிஎம் பண்ணு நினைப்போம் அப்படின்னு எழுதியிருக்காரு. பக்கா மொல்ல மாதிரி தனத்தெல்லாமே வந்து அந்த கேங் பண்ணுது அப்படின்றது எவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாரு. அதுக்கு யுவன் அழகாக மியூசிக் வேறு போட்டிருக்காரு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. கையெழுத்து போட்டு காசைத்தானே அடிப்போம், கல்லா பெட்டியை பார்த்தா நாங்கள் நல்லா தானே நடிப்போம். கையெழுத்து போட்டு காசு அடிச்சிருவாங்களா, கல்லா பெட்டியை பார்த்தா நல்லா நடிப்பாங்களா எப்படி? எங்கள் சட்டப்பையில் துட்டு தானா வரும், எங்கள் தூண்டிலில் தங்க மீனா வரும், வரால இவன் வரால கட்டபொம்மை ஊர் எனக்கு, கெட்டவன்னு பேர் எனக்கு. எப்படி? அவ்வளோதான், மோட்டிவேஷன் தான் இந்த பாட்டு. செம்ம பாட்டு இது, ஃபயராக அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த பாட்டு. அதனால் சூப்பரான பாட்டு, எல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆகுங்க. ஓகே, நான் இப்போ தான் வேறு போய் பார்த்தேன். தயவு செஞ்சு ஸ்பாட்டிஃபைக்காரனை நம்பிடாதீங்க, ஓகேவா? மானாமதுரை பாட்டை தூக்கிட்டு போய் தாமிரபரணி ஆல்பமில் வச்சுருக்கான். மானாமதுரை வந்து திமிரு, சரியா? மறந்துடாதீங்க, அதை நானே மறந்து தெரியாமல் சொல்லிட்டேன். மானாமதுரை இதில் கிடையாது. இதில் வந்து திருச்செந்தூர் முருகான்னு ஒரு பாட்டு இருக்கும். வா 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 வாட் அ பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங் அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க அந்த பாட்டே. ஏன்னா தாமிரபரணி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வர அந்த ஹீரோயின் வந்து விஷாலுக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அவங்க காசு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க. ஸோ விஷால் வந்து ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பார் அந்த ஹீரோயினை. அப்படி தேடும் போது ஒரு பாட்டு, இதுக்கு என்ன லிரிக்ஸ் எழுதுவார் அப்படின்னா என் தலைவன் வந்து எழுதியிருக்காரு. அதாவது அந்த தாமிரபரணி அவுட்டரில் இருக்கிற எல்லா ஏரியாவும் இந்த இதில் வந்து இந்த பாட்டு லிரிக்ஸில் வந்து வரிசையாக வரும், அப்படியே வரும். அதில் வந்து இந்த பாட்டு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது மந்திரம் கிடையாது, வெறும் வந்து இந்த ஊர் பேர் தான். கஜன வேலை, நெய் வேலை, இலைய வேலை, வெள்ளை வேலை, முல்லைக்காடு, கோவக்காடு, பூச்சிக்காடு, புறவக்காடு, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஆத்தூர் பனையூர் அப்படியே ஃபுல்லாக வரும். பொண்ணுங்களை தேடி பார்த்திங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து செம்ம காமெடியாக இருக்கும் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து டட அப்படின்னு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. திருச்செந்தூர் முருகா, திருச்செந்தூர் முருகா, தெருவா அலைய விட்டா திருச்செந்தூர் முருகா, தேவதையா வந்தா தலைவலிய தந்தா, தேடி தேடி திரிய வச்சா திருச்செந்தூர் முருகா, காசுக்கு 1000 கடை தெரு மேயிரும், கண்டபடி பாயிரும் காணலையே அப்படின்னு எழுதியிருக்காரு.
இதுக்கப்புறம் மெயினே இப்போ தான் வருது. அவ வள்ளியா இல்லை கல்லியா கொஞ்சம் குள்ளியா சினிமா வில்லியா அப்படின்னு வந்து எழுதுறாரு. எவ்வளோ க்யூட்டாக எழுதிருக்காரு பார்த்தீங்களா? அவ வள்ளியா இல்லை கல்லியா கொஞ்சம் குள்ளியா சினிமா வில்லியா. அதாவது இப்போ ரைமிங்க்காக என்ன வேணால் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு நிலமை இருக்குது. என்ன வேணால் லிரிக்ஸில் அப்படியே போட்டுடுறாங்க ரைம் ஸ்கீமுக்காக. ஆனால் அவரோட ரைம் ஸ்கீமு அவரும் வந்து அப்படி தான் போடுறாரு. ஆனால் எவ்வளோ நல்லா இருக்குது அது கேட்குறதுக்கு. அது மியூசிக்கும் ஒரு ஃபேக்டர் தான், இருந்தாலும் அவரோட ரைம் ஸ்கீம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவள் கல்லியா இல்லை குள்ளியா சினிமா வில்லியான்னு கேட்குறதுலாம் ஒரு மாதிரி நைஸில் அப்படின்ற மாதிரி இருக்குது. வாத கோலம் வந்து தர இறங்கும் ஃப்ளைட்டில் கூட தேடி பார்த்து புட்டோம் காலையில் தினம் ஸ்டேஷன் வரும் முத்து நகர் ட்ரெயினை புரட்டி விட்டோம். அதாவது அந்த முத்து நகர்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அந்த சைடு. ஸோ அதில் வர ட்ரெயின் எல்லாத்தையும் புரட்டிட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த 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 ஸ்டேஷன் பேர் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பனிமயமாதா கோயில் மணியா கயிறே இல்லாமல் அடிச்சு புட்டா. அதாவது பனிமயமாதா கோயில்னு அங்கே ஒரு கோயில் இருக்குது, கயிறே இல்லாமல் மணி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி அந்த ஏரியாவை சுற்றி அவங்க தேடுறாங்கன்றத அந்த ஏரியா பேர்லாம் வச்சு ஒரு மாதிரி சொல்லி செமையாக இருக்கும் அந்த மேட்ரே. அந்த பாட்டாகவே அந்த டியூன் சூப்பராக இருக்கும், வர லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஸ்டான்ஸால் வர அந்த லிரிக்ஸு அது அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை சொன்னலாம், அவ வள்ளியா இல்லை கல்லியா அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸில் ஒன்று எழுதியிருப்பாங்க, அவ கேடியா திருட்டு சீடியா ஏபிசிடியா கொப்பன் தாடியா. அது எவ்வளோ ஈஸியாக எழுதிட்டு பார்த்தீங்களா அவரு. அவள் கேடியா திருட்டு சீடியா ஏபிசிடியா கொப்பன் தாடியா அப்படின்னு எழுதியிருக்காரு. செம பாட்டு, அது ஜாலியான பாட்டு. ஸோ திருச்செந்தூர் முருகாலாம் யாருன்னா கேட்கலன்னா கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி வார்த்தை ஒன்றுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாட்டு வரும். இந்த வார்த்தை ஒன்று பாட்டு வந்து இதுவுமே தாமிரபரணி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து விஷால் வந்து அவங்க மாமாவா யாரோட கையோ வெட்டிடுவார். ஸோ வெட்டினதுனால அது வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஜாலியாக ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு நான் அவன் பேர் என்னது கெட்டவன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அவர் வந்து அந்த கை வெட்டின சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரியஸாக மாறிடுவார் அந்த படத்தில். அதை வந்து அந்த பாட்டாகவே காட்டியிருப்பாங்க. வார்த்தை ஒன்று கொல்ல பார்க்குது, அது வாழை எடுத்து வெட்ட பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நான் திமிரா செஞ்ச காரியம் ஒன்று தப்பாக போனது, என் தாமிரபரணி தண்ணி இப்போ உப்பா போனது அப்படின்னு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு பிடிச்ச மெயின் லைன் என்னன்னா, நடுவில் அட்டை கத்தி தான் நாடி பார்த்த விளையாட்டு வெட்டு கத்தியாக அது மாறி இப்போ வினையாச்சு. அதாவது அட்டை கத்தி தான், அட்டையில் செஞ்ச கத்தி தான் சொல்லிட்டு நான் ஆடி பார்த்தேன் விளையாட்டு, ஆனால் இப்போ அது வெட்டு கத்தியாக மாறி எனக்கே அது வினையாக மாறிடுச்சு அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை வந்து ஈஸியாக 2 லைனில் சொன்ன மாதிரி. அதுதான் அந்த அந்த சுச்சுவேஷனே அதுதான். அட்டைக்கத்தி தான் அப்படின்னு நான் ஆடி பார்த்தேன் விளையாட்டு, ஆனால் இப்போ அது வெட்டுக்கத்தியாக மாறி வினையாச்சு அப்படின்னு சொல்கிறது பயங்கரமாக மேட்ரு. ஸோ அந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். வார்த்தை ஒன்று கேட்கலன்னா கேட்டு பாருங்க. அதனால நிறைய லைன்ஸ் இருக்குது, நிறைய பாட்டு பற்றி பேசணுன்றதுனால அதெல்லாம் சொல்லலை, அதனால் கேட்டு பாருங்கள். அடுத்த பாட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தாலியே தேவையில்லை. ஸோ இது வந்து ஹரிஹரன் பாடியிருப்பார். வைரமுத்து வந்து ஹரிஹரன் பற்றி என்ன சொல்லுவார்னா, வார்த்தைகள் வந்து எவ்வளோ கடினமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது ஹரிஹரன் பாடினார்னா அவர் அப்படியே உருக்கிடுவார், வார்த்தையை ஐஸ் மாதிரி அப்படியே உருக்கிடும் அவர்கிட்ட வார்த்தைகள் போச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார். ஸோ இந்த பாட்டுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா தாலியே தேவையில்லை நீதாய பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்லை நீதாய சரிபாதி. அது நீங்கள் கேட்கும்போது ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த பாட்டு, அப்படியே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக போகும். திடீர்னு வந்து அடிக்கிருக்கி நீதாய மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போவோம்.
இதில் நடுவில் வர போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அடியாத்தி அடியாத்தி அப்படின்ற வர அந்த இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த பாட்டே வந்து இது ஆக்சுவலாக யுவன் பண்ண பாட்டே இல்லை, இது இமான் பண்ண பாட்டு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுமே எல்லாருக்கும். ஏன்னா அதில் வர அந்த அந்த போர்ஷன்லாம் அப்படி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக சாதுவாக அப்படியே நல்லா இருக்குல்ல கேட்குறது அப்படின்ற மாதிரி போகும். ஒரு மாதிரி ஒரு ஃபோக் கலந்த ஒரு மெலடி இந்த பாட்டு. ஸோ தாலியை தேவையில்ல பாட்டு நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்கள். நான் வந்து நேற்று நைட் உட்காந்து சும்மா அப்படியே கேட்டுகிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதை கேட்குறதுக்கே. நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெலடி யுவன் பண்ணதில். ஸோ இது வந்து தாலியை தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து கருப்பான கையானை எல்லாம் பிடிச்சா அந்த பாட்டை ஏற்கனவே வந்து ஒரு சாமி பாட்டு, அது அந்த டியூனை அப்படியே எடுத்துகிட்டு லிரிக்ஸை மட்டும் மாற்றி கருப்பான கையால் என்ன பிடிச்சாங்க வேறு பாட்டு எழுதி வச்சுருப்பானுங்க. நிறைய பேருக்கு தெரியும், அதனால் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். நம்ம அதனால் அடுத்து சூப்பரான ஒரு ஆல்பமான பாசிங்கிற பாஸ்கரன் பற்றி பேசுவோம். சரி, இப்போ பாசிங்கிற பாஸ்கரன் பற்றி பேசுவோமா? நான் ஏன் அவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னா, நான் வந்து ஒரு 2-3 சும்மா கவிதை மாதிரி ஏதோ ஒன்று, கவிதைன்னு இல்லை, இந்த நாமுத்துக்குமார் பாட்டு கவிதை புக்கு அதெல்லாம் படித்து நாமளும் கவிதை எழுதணும் அப்படின்றதுனால கவிதைலாம் எழுதிட்டு இருந்தேன். சும்மா எழுதுவேன் எதையாவது. அதுக்கு வந்து எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்த பாட்டே வந்து இந்த யார் இந்த பெண் தான் என்ற பாட்டு தான். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக ஒரு பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஏன்னா கேட்கவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லிரிக்காக யோசித்து பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது. ஓகேவா? ஐயோ, அந்த பாட்டோட ப்ரீலூட் ஒன்று பண்ணியிருப்பார், பியூர் மேஜிக். அது எப்படின்னா கிட்டார் ஸ்ட்ரிங் சவுண்ட் கேட்கும், ட்ரன் டன் டன் ட்ரன் டன் டன் ட்ரன் டன் டன் ட்ரன் டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது பாட்டு. ஓகேவா? ஸோ அப்படியே பாட்டு போகும்போது, யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே, என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள் எங்கும் இருக்கிறாளோ, தன்னால் சிரிக்கிறாள் முன்னால் நடக்கிறாள் நெஞ்சை கிழிக்கிறாளோ, கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால் தோட்டத்தில் வளர்ந்த பூவாகி தீரிந்தால் என்னை ஏதோ செய்தால் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது இவ்வளோ சிம்பிளாக எழுத முடியுமா? யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே, என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள் எங்கும் இருக்கிறாள், எவ்வளோ சூப்பர், தன்னால் சிரிக்கிறாள் முன்னால் நடக்கிறாள் நெஞ்சை கிழிக்கிறாள், ஓ கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தாள். அது வந்து எல்லா காதலர்களுக்கும் அந்த காதலிக்கிற டைமில் அவங்களோட காதலியையோ இல்லை காதலனையோ பார்க்கும்போது அவங்க தனியாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால் தோட்டத்தில் மலர்ந்த பூவாகி திரிந்தாள். எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மலர், அந்த மாதிரி பூவாகி திரிந்தாள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நாமுத்துக்குமார். இதில் வேறு அந்த நடுவில் மியூசிக் வேறு ஒன்று வரும், அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து என் வீட்டு முற்றத்தில், இது வந்து செகண்ட் ஸ்டான்ஸா, அதை நான் சொல்லிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டான்ஸை சொல்கிறேன். என் வீட்டு முற்றத்தில் இவள் போடும் கோலங்கள் எப்போதும் வேண்டும் என்று கேட்டேன், அணிலாடும் கூடத்தில் இவள் பாடும் ராகத்தில் அதிகாலை சூரியனை பார்த்தேன். இவ்வளோ செமையான ஒரு மியூசிக் பாருங்களேன், அப்படியே பறக்கலாம் நம்ம அதை கேட்டோம்னா, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை விட அந்த இன்னொரு ஸ்டான்ஸாக இருக்குல்ல, அது இது பயங்கரமாக இருக்கும். நான் கொஞ்சம் பார்த்தால் நீ எங்கேயோ பார்ப்பாள், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள், என்னை பார்த்து சிரிப்பாள், நான் பார்த்தால் மறைப்பாள், மெய்யாக பொய்யாக தன்னடிப்பாள்,
பெண் நெஞ்சம் புதிரதை போல எப்போவும் யாரும் அறிந்ததே இல்லை. ஆண் நெஞ்சின் துடிப்பும் அன்றாட தவிப்பும் பெண்கள் மதிப்பதே இல்லை. மனம் நொந்த பிறகே முதல் வார்த்தை சொல்வாள், மழை நின்ற பிறகே குடை தந்து செல்வாள், என்னை ஏதோ செய்தாள். அதாவது நான் கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பாள், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள், என்னை பார்த்து சிரிப்பாள், நான் பார்த்தால் மறைப்பாள். ஓகேவா? மெய்யாக பொய்யாகத்தான் நடிப்பாள். பெண் நெஞ்சம் புதிர் அதை போல அதை யாரும் அறிந்ததே இல்லை. பெண் நெஞ்சம்ன்றது ஒரு புதிர் மாதிரி, ஒரு ட்ரெஷர் மாதிரி. அது யாரும் என்ன இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண் நெஞ்சின் துடிப்பும் அன்றாட தவிப்பும் பெண்கள் மதிப்பதே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. எவ்வளோ சூப்பரில்! பெண் நெஞ்சம் புதிரதை போல யாரும் அறிந்ததே இல்லை. ஆண் நெஞ்சின் துடிப்பும் அன்றாட தவிப்பும் பெண்கள் மதிப்பதே இல்லை. மனம் நொந்த பிறகே முதல் வாழ்த்தை சொல்வாள், மழை நின்ற பிறகே குடை தந்து செல்வாள், என்னை ஏதோ செய்தாள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதில் லாஸ்ட்டில் வந்து அந்த தாரே ராரே ராரே ராரா தராரே தாரே ராரே ராரே ராரா தராரே ஓ ஓ ஓ செம்மையாக இருக்கும். எப்பா 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 இது செம்ம பாட்டு. அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாட்டு. யார் இந்த பெண் தான் என்று திரும்பி எல்லாருமே கேளுங்க ஜாலியாக. ஓகேவா? நான் இப்போ அடுத்த பாட்டு பற்றி சொல்கிறேன். இப்போது அடுத்து வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டே இன் மை லைஃப் பாட்டான பாசுங்கிற பாஸ்கரனில் வர அந்த பாசு பாட்டு இருக்குல்ல, அட பாசு 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 என் பேரை கேளு பாசு, அட பாசு 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 என் பேரே தாண்டா பாசு. அந்த பாட்டு அது எவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்கன்னா, வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பானுங்க ஒரு குரூப்பு. அவனுங்களை பற்றி செம்மையாக ஒரு பாட்டு எழுதணும் சார் அப்படின்னு சுச்சுவேஷன் கொடுத்தாங்களான்னு தெரில. அப்படி தான் இருக்கும் அந்த பாட்டு. அட வேலை வெட்டி இல்லை நாங்கள் பிஸியான புள்ள, கிரிக்கெட் ஆடும்போது அந்த கோபுரந்தான் இல்லை, நான் நல்லவனா கெட்டவனா யாரும் கேட்டதில்லை. இப்படி செம்மையாக இருக்கா? ஏன்னா இதில் அவங்களோட ரொட்டீன் சொல்லுவாங்க. காலையில் 5 மணி நாங்கள் கண்ணு மூழிப்போம். எவ்வளோ வெட்டியாக இருந்தாலும் பாருங்கள் 5 மணிக்கு ஆனால் முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அது வருமா, அதுக்கப்புறம் வந்து பாறை மேலே ஏறி நின்று காவேரியில் குதிப்போம், காவேரியில் குளிப்பாங்க அதனால். அதுக்கப்புறம் 8 முதல் 10 வரை பஸ் ஸ்டாப்பில் சிரிப்போம், மத்தியானம் வர நாங்கள் சலூனில் கிடப்போம். எப்படி சலூனில் சந்தனம் வச்சுருப்பார்ல, அதெல்லாம் சலூனில் கிடப்பாங்க. அப்புறம் தள்ளு வண்டி கடையில் கடன் சொல்லி லஞ்சுடா, எங்களோட ஆஃபீஸ் எல்லாம் டீ கடையில் பெஞ்சுடா. எப்படி அதாவது எப்படி டீ கடையை வந்து க்ளோரிஃபை பண்ணி செமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேருக்கு அந்த டைமில் இந்த பாட்டு ரிலேட் ஆகிருக்கும்னு எனக்கு தெரில. ஏன்னா நிறைய இளைஞர்கள் அந்த டைமில் இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆந்தம் மாதிரி கூட இந்த பாட்டு இருந்திருக்கலாம், தெரில எனக்கு. ஸோ ஒரு மாதிரி தள்ளு வண்டி கடையில் கடன் சொல்லி லஞ்சுடா, எங்களோட ஆஃபீஸெல்லாம் டீ கடையில் பெஞ்சுடா அப்படின்றது ஒரு மாதிரி வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேட்குறதுக்கு என்ன தான் வந்து என்னடே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் அப்படின்னு இருந்தாலும் ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு தான் எப்படி செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தான் எனக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்களோட ஆஃப்டர்நூன் டைம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 முதல் 3 வரை ஊரு கதை அலப்போம், இங்கிருந்து பேச்சால ஒபாமாவை கிழிப்போம். எப்படி அதுக்கப்புறம் 4 முதல் 5 வரை காலேஜில் கிடப்போம், வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு நல்லவனா நடிப்போம். 6 மணி மேலே நாங்கள் தேட்டரில் கூடுவோம், அப்புறமா வந்து நாங்கள் குவார்ட்டர் அங்கே தேடுவோம். எவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு லைஃப் பாருங்களேன். ஏன்னா 2 முதல் 3 வரைக்கும் அவங்க இது பண்ணுறாங்க, அதாவது இங்கேருந்தே பேச்சால் ஒபாமாவை கிழிக்கிறாங்க பயங்கரமாக. அப்புறம் வந்து 4 முதல் 5 வரை காலேஜில் இருக்காங்க, பொண்ணுங்களாம் போகிறதுனால வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு அப்படியே நல்ல பையனாக நடிக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே எல்லாம் தேட்டருக்கு வந்துடுறாங்க, அதுக்கப்புறமா குவார்ட்டர் எங்கன்னு தேடுறாங்க.
வாழ்க்கைனா இப்படி வாழ்க்கைனா இப்படி வாழணும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து பாசிங்கிற பாஸ்கரன் இருக்க அந்த குரூப் வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சூப்பரான பாட்டு. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய பாட்டு என்னென்னா, ஐலே ஐலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இந்த படத்தில் வரும். இது உள்ள பயங்கரமான சில மேட்டர்லாம் வந்து நாமுத்துக்குமார் வந்து ஒளிச்சு வச்சுருக்காரு, பயங்கரமாக ஒளிச்சு வச்சுருக்காரு. நான் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் சொல்கிறேன், சரியா? அது சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு தெரியுமே, ஓ இவ்வளோ இருக்கா இந்த பாட்டில் அப்படின்னு. நம்ம அதை கேட்டிருப்போம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம். பட் அதுக்குள்ளே நிறைய மேட்ரு இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த பாட்டு நான் சொன்னேன், ஐலே ஐலே பாட்டு வந்து ஒரு முத்தம், அந்த முத்தம் மட்டுமே வச்சு ஒரு பாட்டு ஃபுல்லாக எழுதியிருக்காரு நாமுத்துக்குமார். இதுக்கு வேறு மியூசிக் வேறு செம்மையாக இருக்கும். இந்த ஐலே ஐலே பாட்டோட ஸ்டார்டிங் மியூசிக் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ வில்லன் தீம் மியூசிக் போல் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்படியே ஆரம்பித்து அப்படியே அந்த பாட்டு வரும். ஐலே ஐலே என் கால்கள் பறக்குதே மேலே, ஐலே ஐலே வெண்மேக கூட்டங்கள் கீழே, ஐலே ஐலே அப்படின்னு வருதா. அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு கொதிக்குது காய்ச்சல் போல, அனல் இருக்கு குளிர் இருக்கு எல்லாமே உன்னாலே, ஒரு முத்தம் தந்து செல்கிறாய் தண்டவாளத்தை போல, மறுமுத்தம் ஜோடி கேட்குதே மீண்டும் தீண்டடி மேலே, இதழ் மொத்தம் ஈரமானது தாகமானதை போலே, ஏதோர் மோகம் இது ஏங்காந்த தாகம். அதாவது ஒரு முத்தம் தந்து செல்கிறாய் தண்டவாளத்தை போல, மறுமுத்தம் ஜோடி இன்னொரு ஜோடி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குதான், மீண்டும் தீண்டடி மேலே, இன்னொரு வாட்டி இந்த முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பால் எல்லாம் பெண் தின்றதடி ஏவாள் முத்தம், அதனாலே ஆண்கள் வம்சத்திலே அதனால் யுத்தம். புரியுதா? அந்த ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வம்சத்திலே வந்து பயங்கரமான யுத்தம், அதாவது அந்த முத்தத்தினால ஒரு பயங்கர யுத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்னாலும் கேட்கும் நிற்காமல் முத்த சத்தம், முத்தங்கள் மோதி கொண்டால் தான் உலகம் சுற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எந்த நாளுமே கேட்காம நிற்காமல் இருக்கிறதே அந்த முத்த சத்தம் தான். ஸோ முத்தங்கள் மோதி கொண்டாதான் உலகமே சுத்தம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லாதையும் நந்தமும் மொத்தமே மொத்தமே முத்தம் தா முத்தம் தா கண்மணியோ, யாரையும் வீரனாய் மொத்தமே மாற்றுமே. அதுக்கப்புறம் பாட்டு அப்படியே வரும். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அன்பென்னும் வேதம் சொல்லுமடி அன்னை முத்தம், பண்பென்னும் பாடம் சொல்லுமடி தந்தை முத்தம், ஆகாயம் தாண்டி செல்லுமடி காதல் முத்தம், அதனால் தான் எங்கும் கேட்குதடி வெற்றி சத்தம். ஸோ முத்தங்கள் இருந்தால் தான் வெற்றி சத்தமே கேட்கும் அப்படின்னு ஒரு மாசா சொல்கிறாரு. என் வாழ்க்கையை மாற்றுமே மொத்தமே மொத்தமே முத்தம் தா முத்தம் தா கண்மணியோ. அது அது அதே திரும்பி வர அப்புறம் வந்து ஐலே ஐலேன்னு பாட்டு வரும். ஸோ இந்த ஐலே ஐலே பாட்டு நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, இன்னொரு வாட்டி கவனித்து கேளுங்க, அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரீலூட் ஒன்று வருதுல்ல, அது வந்து இந்த பாட்டோட ப்ரீலூடு மாதிரியே இருக்காது, வேறு ஏதோ பாட்டு நம்ம கேட்க போகிறோம் போல் அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ரீலூடே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டு வரதுன்றதே ஒரு செம மேட்ரு. ஸோ ஐலே ஐலே பாட்டு வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி கேளுங்க, அதில் சூப்பர் மேட்டரில் இந்த முத்தங்கள் பற்றி அவர் வந்து அவ்வளோ சொல்லியிருப்பார் அந்த பாட்டில். சூப்பர் பாட்டு கேட்டு பாருங்கள், ஓகேவா? அடுத்து வந்து நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்தித்தாவும் பேப்பர் நான் பாட்டை வந்து சொல்கிறேன் நான். இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி ஃபன்னான பாட்டு, தத்தித்தாவும் பேப்பர்னா. ஏன்னா இது கார்த்திக் வேறு பாடியிருப்பாரா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ரத்தத்தாரத்தாரத்தே ரத்தத்தாத்தத்தாத்தத்தாரே ரத்தத்தாரத்தாரத்தே ரத்தத்தாத்தே, இதான் ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக். அதுக்கான அந்த லிரிக்ஸ் தான் வந்து அந்த தத்தித்தாவும் பேப்பர்னா என்ன போட்டை போல செஞ்சாலே, கிக்கு ஏற்றி ஏற்றித்தான் மெல்ல உடைச்சாலே, இங்கு போன பேனானா வந்து வாயினை ஊற்றி போகிறாளே, மபு ஏற்றி ஏற்றித்தான் மெல்ல கவுத்தாலே, என்ன பாடுற என்ன பேசுகிற எனக்கு புரியவில்லை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது.
என்ன போகிற என்ன தேடுற எனக்கு தெரியவில்லை. ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக போதையாக இருக்க மாதிரியும் இருக்கும் இந்த பாட்டு, அதே மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். ஏன்னா அதில் நடுவில் வர லைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது இதை சொல்ல மாட்டேன், நடுவில் வர லைனுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஒன்று வரும். இது என்ன மாதிரி ஃபீல் தெரியல ஆக்சுவலாக. இது இந்த ஜாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஜான்ரா, அந்த மாதிரி மியூசிக்லேயே பல ஜான்ராக்கள் இருக்குது. ஆர்என்பின்றாங்க, அது மாதிரி நிறைய சொல்கிறாங்கல்ல, இன்னும் எதுவுமே தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தான் இந்த பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். யாருக்குமே தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஜாஸ் நான் வந்து கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பர்டிகுலராக இந்த ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிலாம் கேட்டதில்லை. இன்னும் நிறைய மியூசிக் கேட்கணும், ஒன்றுமே கேட்கல நான். நிறைய கேட்கணும், இன்னும் கேட்குறேன். சரி, இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். நடுவில் இருக்க அந்த ஸ்டான்ஸாவை பற்றி நான் சொல்கிறேன். சட்டை பாக்கெட்டில் வைக்கிற சிகரெட் பேக்கெட்டா மாறுறா, ஹார்ட்டு பக்கத்தில் செல்லமா சீண்டுரா. எப்படி சட்டை பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட் பாக்கெட்டை ஹார்ட்டு பக்கத்தில் செல்லமா சீண்டுரா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஓண்டவே ஓட்டுறேன், ஹீரோ போலவே மாத்துறா, ஜீரோ பக்கத்தில் கோடு தான் போடுறா. எனக்கே எழுதுகிற மாதிரி இருக்குது. அதாவது ஹீரோ ஒன்றாவே ஓட்டுறேன், ஹீரோ போலவே மாத்துறா, ஜீரோ பக்கத்தில் கோடு தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் நான் லிரிக்ஸ். ஜீரோ பக்கத்தில் கோடு போடுறேன், 10 ஆகிடும்ல, ஜீரோ இல்லைனா அதான். அதுக்கப்புறம் காலேஜ் போயோ தேரலை, நாலேஜ் எதுவும் ஏறலை, மேரேஜ் பண்ண தேவலை, மானே உடனே வா, தத்தித்தாவும் பேப்பர்னா என்ன போட்ட போல செஞ்சாடு. ஒரு அந்த பாஸ்கரன் கேரக்டர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர், மாதிரி ஜாலியாக அப்படியே துள்ளி குச்சி அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த லவ் அப்படியே அந்த பாட்டில் ஃபுல்லாக தெரியும். ஸோ தத்தித்தாவும் பேப்பர்னா வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல் குட் சாங் இது. அதனால் இது சூப்பரான ஒரு பாட்டு. கேளுங்க தத்தித்தாவும் பேப்பர்னா. அதுக்கப்புறம் இந்த ஆல்பமில் இருக்க பாட்டு வந்து மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா, அது வந்து செம்ம ஃபன்னான பாட்டு. லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அந்த பாட்டை, அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அது பற்றி நிறைய தெரியும் எல்லாருக்குமே அந்த பாட்டு, அதனால் நான் அதை பற்றி பெருசாக பேசலை. ஸோ இதோட பாசைங்கிற பாஸ்கரன் ஆல்பம் முடிச்சுட்டு கடைசியாக இருக்க ஆல்பமான பிரியாணி ஆல்பம் பற்றி நம்ம பேசுவோம். டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன கதைன்னு தெரில, பார்ப்போம். பிரியாணி இந்த படம் வந்து நான் பெங்களூரில் இருக்கும்போது பார்த்தேன். அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. பெங்களூரில் இருக்கும்போது எங்கள் மாமா வந்து சிடி வாங்கிட்டு வந்தார். சிடி போட்டு பார்க்குறோம், ரொம்ப மங்கலாக தெரியுது படம், ஏதோ தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு டயலாக் வந்து ஒன்றுமே கேட்கல, என்ன சொல்கிறா என்னன்னே கேட்கல. நாங்களும் திரும்பி ஓட்டி பார்க்குறோம். இந்த மாதிரி பல டைலாக்குகள் கேட்காம இருந்துச்சு. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நைட் ஷோ புக் பண்ணி அன்றைக்கி நைட்டு பிரியாணி படம் பார்க்க போனோம். எனக்கு ஆக்சுவலாக பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் அந்த படம் வந்து ஓடலன்னு எனக்கு தெரில இப்போ வரைக்கும். சரி, படத்தை வந்து விட்டுருவோம், நம்ம வந்து பாட்டு பற்றி பேசுவோம், ஓகேவா. பிரியாணி படத்தில் வந்து மிசிசிப்பின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் போம் 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 பெண்ணு, ஐயோ அது செம்ம பாட்டு, அது சொல்கிறேன். அப்புறம் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச எதிர்த்து நில், அதுக்கப்புறம் அந்த நான் அதோட 3 வெர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரன் ஃபார் யுவர் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு ரேப் போர்ஷன் வச்ச ஒரு பாட்டு. அப்புறம் பிரியாணினே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது இந்த ரன் ஃபார் யுவர் லைஃப், இந்த பிரியாணி, இந்த 2 பாட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நான் என்ன தான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யுவனோட அந்த ஆர்டிஸ்டிக் சைடு அந்த மாதிரி நான் வந்து பார்க்கல அப்படின்னாலும், இதில் ஆர்ட்டுன்னு சொல்ல முடியல, பட் இருந்தாலும் யுவன் ஒன்று பண்ணியிருக்காரு இதில், அந்த பிரியாணின்ற இதுலேயும் சரி, இதுலேயும் இந்த ரன் ஃபார் யுவர் லைஃப் பாட்லேயும். அது உங்களுக்கு கேட்கும் போது தெரியும், அது ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக ஒன்று பண்ணியிருப்பார் யுவனை. அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே அது புரியும், ஓகேவா. சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த பாட்டிலேருந்து போகிறது, சரி எனக்கு பிடிச்ச நான் மிசிசிப்பி பாட்டிலேருந்தே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு ஐட்டம் சாங் தான், ஆனாலும் வந்து அதில் ஒரு காமெடி ஒன்று மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை கார்த்தி பாடியிருப்பார், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று வரும், அப்போ தான் வந்து அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். மிசிசிப்பி நதி இது
மெனுஸ்கட்டில் நடக்குது, பசிபிக்கில் கலப்பது, படுக்கையில் போராடுது, நான் தான் உன்னை அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் போக கார்த்தி வாய்ஸ் வரும். அது கார்த்தி வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹே நீ ஒத்து போடி, நான் உன்னை ஒதுக்க போகிறேன், நீ 10 கோடி, நான் உன்னை பதுக்க போகிறேன், கும்மங்குடி சன்னங்குடி லால்குடி காரக்குடி மன்னார்குடி அள்ளிக்குடி, அந்த குடி அல்ல அல்ல இந்த குடி, அடிக்கடி ஊற்றி குடி அப்படின்னும். அதில் வர அந்த மியூசிக் இருக்குல்ல, அது ஒரு மினிமலாக இருக்கும். திடீர்னு போகும்போது இது ஜாஸ் மாதிரி ஒரு சாக்ஸோஃபோன் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். அது அதில் நடுவில் கார்த்தி பாடுற போர்ஷன் இருக்குல்ல, கைத்தொழில் மன்னன் சித்தாக்குத்தா காவிய கண்டன் எனக்கு ஒன்று தா அப்படின்னு பிரேம்ஜி ஒன்று சொல்லுவார். செய் தொழில் பார்த்து தேவி சொல்லணும் சம்மதம், கட்டிலின் மேலே கை தானே அப்படி ஏதோ ஒரு லிரிக்ஸ் மறந்துட்டேன். அப்புறம் நான் இது தொப்புளின் மேலே தினமும் சுத்தனான் பம்பரமோ ஏதோ வரும். அதுக்கப்புறம் நீ தீண்டினால் பேபி ஏன் கூடுது பிபி, முத்தாகினால் லிப்பு மேலேருமே உப்பு, 2 பேரு ஒட்டி வந்த மாற்றான் போல் ரசிப்பதா ஹே அப்படின்னு வந்து சூப்பராக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டை. அதில் பிரேம்ஜியோட போர்ஷன் ஒன்று பாடுவார். ஹே நீ டர்ட்டி லெமன் அப்படி, ஹே ஹே நீ டர்ட்டி உமன், குடிக்கும் லெமன்னோ ஏதோ ஒன்று வரும். அது சூப்பராக இருக்கும். அந்த பாட்டே வந்து அது ஒரு ஐட்டம் சாங் தான், ஆனால் நீங்கள் கேட்கும் போது கேட்கவே சூப்பராக இருக்கும். ஒரு பாட்டு வந்து மிசிசிப்பி பாட்டு, அதுவும் அதை கார்த்தி பாடின விதம், அது வீடியோவும் ஜாலியாக இருக்கும். ஆனால் கார்த்தியோட வாய்ஸ் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான வாய்ஸு கார்த்திக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் பாட்டை பற்றி பேசுவோம். ஏன்னா அதான் வந்து படத்துலேயே ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டி வைப்பு அந்த பாட்டில். அந்த ரீமிக்ஸ் அப்புறமா சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரிஜினல் இது வெர்ஷன் பற்றி சொல்கிறேன். பார்ட்டி வைப்பில் ஒரு பாட்டு, எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஆடுவாங்க ஒரு மாதிரி. அதான் சொல்கிறேன், அது வந்து நம்ம தமிழ் மியூசிக் மாதிரியே இருக்காது. கட்டபொம்மை ஊரனுக்கு பாட்டு போட்ட ஒரு ஆள் தான் இதையும் போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நம்ப முடியுதா? அந்த மாதிரி இருக்கும் அது. டிஜே மிக்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. பே ஆஃப் பெங்கால் பீச்சில் என் கால் பட்டால் என்ன கெட்டாவிடும், பே வாட்ச் பெண்கள் ப்ளூயிஷ் கண்கள் தொட்டால் என்ன சுட்டாவிடும், நீச்சல் போடும் பூச்செடி நிலாவை தேடும் நீலவானம் நான் தானே, கூச்சம் நீங்கி பூச்செடி நிலாவை நானும் வீணை போல மீட்டும் நேரம், கேண்டிலின் பூத்திரி ஏத்திடும் ராத்திரி, மேனிதான் ஆனதே என்னவோ மாதிரி, மன்மதா வந்தினி மந்திரி தினசரி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு போதா பாட்டு. இதோட 2 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக வந்து கார்த்தி எல்லா கேர்ள்ஸுக்கும் பாடுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸாக ஹன்சிகாக்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக நான் சொல்கிறேன். எந்தன் வானிலே கலர் கலர் மீன்களே, அடவலையில் விழுந்ததை விடுவோமா நாங்களே, அட சொல்வேன் கேளேன் செய்திதான், நான் தேவதாசன் ஜாதிதான், என் எண்ணம் எல்லாம் பார்வதி, அது எங்கும் மின்னே என்னில் சரி பாதி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹன்சிகாவோட என்ட்ரி வரும் அந்த பாட்டில். அதுக்கப்புறம் அந்த நாட்டில் அந்த ஓ கேர்ள்ஸ் பாடி பாடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வருமா. ஹன்சிகாவோட என்ட்ரி வரும்போது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ஆகிடும். அப்படியே ஆகி எந்தன் வானிலே ஒன்றுதான் வெண்ணிலா, அட எந்தன் வாழ்விலே ஒன்றுதான் பெண்ணிலா,
அப்படின்னு வந்துட்டு அவரோட அது இன்னொரு சைடு கிக்கின் ஆகிடும் டக்குன்னு. படு டேஞ்சர் லவ் என்பது அது டெங்கு ஃபீவர் போன்றது, அட வேண்டாம் அந்த கொசுக்கடி அது வாட்டும் மாலை ஐயோ அம்மாடி, ஒருத்தியை தீண்டினால் அதன் பேர் காதல் தான், ஒருத்தியை தாண்டினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வருது. இதுக்கு வந்து கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஹெல்டு கேமரா இருக்கும்ல, அந்த கையிலே அப்படி ஃபோன்லேயே வீடியோ எடுக்கும், அந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஐயோ சூப்பராக, அந்த வீடியோவும் சூப்பராக இருக்கும், அந்த பாட்டும் செம்மையாக இருக்கும். இதோட ரீமிக்ஸ் வெர்ஷனில் எனக்கு வந்து 2 வெர்ஷன் இருக்குது. நியூ ஜாக் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பிரேம்ஜி வெர்ஷன். எனக்கு ஆப்வியஸாக பிரேம்ஜி வெர்ஷன் தான் பிடிக்கும். ஏன்னா பிரேம்ஜி வெர்ஷன் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வருஷமாக சொல்லுவாங்க 2013 இந்த வருஷமாக நாங்கள் தான் அப்படி சொல்லி அதுக்கு முன்னாடி வர வருஷங்கள்லாம் சொல்லும்போது இவனோட அந்த வருஷத்தில் போட்ட பாட்டோட சவுண்டு லைட்டாக வந்துட்டு அப்படி போகும், சக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது வந்து சென்னை 28 வர பாட்டு. அப்படி வந்துட்டு அந்த வருஷம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசிக் வந்துட்டு அந்த வருஷம் சொல்லுவாங்க. அப்புறம் இது இந்த வருஷம் நாங்கள் தானே அப்படின்னு சொன்னாலே அந்த ஐயோ அந்த ரீமிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ப்ளூபர்ஸுக்கு வேறு போட்டிருப்பாங்களா. எனக்கு ப்ளூபர்ஸ்னாலே ஜென்ரலாக பிடிக்கும் படம் லாஸ்ட்டில் வர்றதுனால. ப்ளூபர்ஸ் பார்க்கும்போது இந்த மியூசிக்கும் வேறு வருமா, பயங்கரமாக இருக்கும். அது எனக்கு அந்த மியூசிக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் அதில். ஸோ அது ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்து இதோட நான் வந்து சொன்னேன்னா உண்மை அந்த நான வெர்ஷனோட அது எனக்கு அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரிஜினல் ரீமிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது பிரேம்ஜி பண்ணது வந்து பிரேம்ஜி ஆப்வியஸாக மிக்ஸில் பயங்கரமாக பண்ணுவில்ல, ஸோ அதனால் அந்த வெர்ஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் சரி ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த எதிர்த்து நில் பாட்டை லைட்டாக அப்படி பேசிட்டு அப்படி போயிடுவோம். அதாவது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் கூப்பிட்டு வந்து ஜிவி பிரகாஷ், விஜயன், நீ, இமான், தமன், யுவன் எல்லாருமே பாடியிருப்பாங்க. ஆனால் அதில் அந்த யுவன் வாய்ஸ் இருக்குது, அது வந்து பயங்கரமாக இருக்கும். திரும்பி வா உன் திசையில் தெரிந்தது மாறி போகாத்தே அப்படி சொல்லிட்டு பாடியிருப்பார் யுவன். யுவன் வாய்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனாலும் நிறைய பேருக்கு விஜய் ஆண்டனி போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வாராத பொழுது வருகிற பொழுது வாரிக்குள் தாராத ஒன்றை தருகிற நேரம் வா பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து அப்படின்னு இருக்கும்போது என் தலைவன் ஒருவர் இமான், எதிர்த்து நில் எதிரியே அப்படின்னு இப்படி துல்லியமாக பாடுவார் இமான். சூப்பராக இருக்கும். அதில் வந்து அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனைனா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த சுச்சுவேஷன்லாம் பயங்கரமான சுச்சுவேஷன் தான், ஓகே. ஆனால் இவ்வளோ பயங்கரமான ஒரு பாட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையான்றது தான் என் டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு யுவன் இந்த மாதிரி பாட்டெலாம் முன்னாடியே கம்போஸ் பண்ணி வச்சுருவேன்னு நினைக்கிறேன். அதை வெங்கட் பிரபு வந்து இது நல்லாயிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த சரோஜா படத்தில் அப்படின்னு ஒரு மியூசிக், அதெல்லாம் பயங்கரமான மியூசிக்கு. ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ பெரிய மியூசிக் தேவையா அப்படின்றதான் என்னோடய கேள்வி. அது எல்லா வெங்கட் பிரபு படத்துலேயும் அந்த மாதிரி இருந்துடும். காதல் என்றால் அத்தனையும் அந்த பாட்டு ஜெயிக்கு அப்படி அது அது ரொம்ப பெரிய சுச்சுவேஷன் கூட இல்லை. ஆனால் அந்த பாட்டை அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அது எப்படி அந்த மாதிரின்னு தெரில. இந்த பாட்டு கூட பாருங்கள், எவ்வளோ பயங்கர ஃபயரான பாட்டு, ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு வச்சுருக்காங்க எப்படின்னு தெரில. ஸோ அந்த அந்த அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் சாங். அது என்ன பாட்டு, நிமிர்ந்து நில் வந்து இந்த பாட்டு சரோஜா, இது வந்து எதிர்த்து, எஸ் பயங்கரமான பாட்டு இது. ஸோ அதையும் கேளுங்க. ஸோ இந்த பாட்டுக்கு அப்புறம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன், லாஸ்ட்டில் பேசுவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் போம் 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 பெண்ணே. இந்த பாட்டில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 30 to 40 seconds வரும். அது வந்து ஒரு பியூர் மேஜிக் மாதிரி இருக்கும் அது கேட்குறதுக்கே. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு மியூசிக் ஒன்று வருது, ட்ரன் டன் டன் டட ட்ரன் டடடான் டட ட்ரன் டன் டட ட்ரன் டடடான தரரரரரரரர
அப்படின்னு வந்துட்டு, நெஞ்சை தாக்கிடும் இசையே நில்லடி, உனக்காய் தீட்டிய வரியோ நானடி, கேட்காத பாடலாவும் கை கோர்க்கவா, கசப்பை நீக்கியே காற்றில் தித்திப்போம் வா, போம் 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 பெண்ணே பொய்கோவ பெண்ணே, நீவனை தண்டித்தால் இவன் உயிரை எடுப்பானே. அப்படி எனக்கு கோல்டுன்றதுனால சரியாக பாட முடியல. ஸோ அந்த மாதிரி பாட்டு போய் இந்த ஆர்கெஸ்ட்ரல் கொயர் அந்த சவுண்டில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி சவுண்ட் வச்சு அப்படின்னு வருமா. அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை சரியில்லாத காரணத்தினால லிரிக்ஸாக பாட முடியல, அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டு டுவர்ட்ஸ் த எண்டு போகும்போது திரும்பி அந்த ஸ்டார்டிங் மேஜிக் மாதிரியே திரும்பி முடிப்பாங்க. நேற்றின் வாசனை மீண்டும் காற்றிலே நேத்தின் பாடலோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வரும். பொன்மாலை ஒன்று மீண்டும் உண்டானதே, சந்தோஷம் எண்ணம் எல்லாம் மீண்டும் பூக்கின்றதே அப்படின்னு வரும். ஸோ அது வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அது வேறு ஹன்சிகா வேறு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப செமையாக இருப்பாங்க. அந்த பாட்டு வந்து நிறைய பேசலை அந்த பாட்டை பற்றி. அது ஒரு சூப்பரான பாட்டு, அது நிறைய பேசலை, அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் அதுக்கு. ஸோ அதோடு வந்து இந்த பிரியாணி ஆல்பமும் ஓவர். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு இருக்க காரணத்தினால் நிறைய எந்தூசியாஸ்டிக்காக அந்த அளவுக்கு பேச முடியல, ஏதோ ட்ரை பண்ணி பேசியிருக்கேன். ஸோ அதான் எப்போவே வழக்கமாக அந்த யுவனோட ஆர்டிஸ்டிக் ஸ்டைலு யுவன் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு பேசி இந்த மாதிரி சும்மா நார்மலாக ஜாலியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வைப் பண்ணுறதுக்கு நிறைய பாட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் எடுத்து பேசுவோன்னு சொல்லி தான் பேசியிருக்கேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீடியோ அப்படி இப்படின்னு இருக்கலாம், அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ தான் தோணுது வீடியோ எடுக்கலான்னு, அப்புறம் வந்து அதனால தான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எடுக்கலான்னு எடுக்கவே மாட்டேன். அதனால தான் இப்போ தோணும் போதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பிடிக்கலன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆல்பம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கே நிறையா லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் நிறைய ஆல்பம். நான் சொல்கிற அந்த மூடு வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் அந்த ஆல்பமாக அடுத்த பார்ட்டில் பேச ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவே அடுத்த பார்ட் வருமானு தெரில, வேறு ஏதாவது வீடியோ வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ வரலாம். கொஞ்சம் உடம்பு சரியானோடனே வீடியோ போட்டுருவோம். இது மூக்கு அடைக்கிற ப்ராப்ளம் தான் ஒரே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது சரியாயிடுச்சுன்னா வந்து நார்மலாக இன்னும் நிறைய வீடியோ கான்செப்ட்லாம் இருக்குது, அது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. வேறு எதனா ஒரு இன்னும் நல்ல சூப்பர் ஐடியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பெருசாக கமெண்ட் உங்களுக்கு டைப் படிக்கணுன்னாலும் அனுப்புங்க, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக அனுப்பிச்சிட்டோமே, படிக்கிறதுக்கு தலைவலியாக இருக்குமே அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாமே படிப்பேன். அதனால் நீங்கள் அனுப்புங்க, பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா.